அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் புருட்டஸ், அதர்ம மனோஜ், கருஞ்சட்டை படை, உரிமை களம், இப்படி பல்வேறு யூடியூப் சேனல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டு வராங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக நாம் தமிழர் குறித்தும், அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தும், சாட்டை துரைமுருகன் அவர்கள் குறித்தும், அக்கா காளியம்மாள் குறித்தும், நத்தம் சிவசங்கரன் குறித்தும், இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் குறித்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசுறதுக்கு வேற ஒரு மயிரும் கிடையாது உங்கள்கிட்ட. திராவிடத்தினுடைய சாதனையையும், திராவிடத்தினுடைய கொள்கைகளையும், பெரியார் செய்த புரட்சியையும், கருணாநிதி செய்த அயோக்கியத்தனத்தையும், திமுக செய்யக்கூடிய ஊழல்களையும், தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த எதையும் நிறைவேற்றவில்லை. எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இதை பத்திலாம் பேச வக்கு கிடையாது, திராணி கிடையாது. ஏன்னா ஒண்ணும் கிடையாது. திராவிடம்னு ஒண்ணு கிடையாது, திராவிடத்திலயும் ஒண்ணும் கிடையாது, திமுக ஒரு மயிரும் கிடையாது. அவங்க சொன்னதை செய்யல, சொல்லாத பலவற்றத்தை செய்யறாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பேசுவதற்கு தில்லும் திராணியும் இல்லாத இவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் வயிறு வளருது, சேனல் வியூஸ் போகுது, அதுக்கு காரணம் அண்ணன் சீமானாக இருக்கிறார், நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறது. அதுல ஒருத்தன் போடுறான், சாதியவாதிகளுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் நடக்கணும், நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த தொகையை போட்டு நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவுங்கிறான். சாதியவாதிகளுக்கு எதிராக இந்த சேனல் நடக்கணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச தொகையை போடுங்கிறான். இவெல்லாம் சாதியவாதிகளுக்கு எதிராக, இவெல்லாம் கேவலமானவர்கள். ஒன்னா நம்பர் பொறுக்கி பயிலுகவனுங்க. அவனுங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இவனுங்க யாரு, எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அப்படியே பேசுறான், பெரிய லாடு மாதிரி உட்காந்துட்டு பேசுறானுங்க. நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வேண்டிய நோக்கம் என்னன்னு நம்ம பல நாட்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்கிறோமா இல்லையா மக்களே? எதுக்காக விமர்சிக்கிறீங்க? 50 வருஷம் ஆட்சியில இருந்தோமா, மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சோமா, கனிம வளத்தை திருடி, ஆத்து மணலை திருடி உடம்ப வளர்த்தோமா, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சோமா, பிற நாடுகளில் போய் சொத்து வாங்கி ஊழல் பண்ணி ஊழல் வழக்கு ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இதனால நாங்கள் நாம் தமிழரை விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களுக்கு எதிர்வினையும் கொடுக்கல, நீங்க விமர்சிக்கிறதையும் நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா எதுக்குடா நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சீமான் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, சீமான் பொய் சொல்றாரு, ஸ்டாலின் பொய் சொல்லையா? மதுக்கடைகளை நாங்கள் வந்தால் புடுங்கி தள்ளிடுவோம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது பொய் இல்லையா? அது உருட்டா தெரியலையா உங்க கண்ணுக்கு? ஆனா ஆட்சிக்கு வந்த உடனேயே உடல் நலம் பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். எதிர்கட்சியாக இருந்தபோது விவசாய நிலங்கள் வேறு எந்த பயன்பாட்டுக்கும் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. சிப்காட்ல 5000 ஏக்கரு, 5000 ஏக்கரா, அதுக்கு மேல எவ்வளவு போகுது? சும்மா கணக்குல காட்டுறது. என்ன ரவுண்டா 5000 ஏக்கர் எடுக்கிறாங்க? அதுக்கு மேல எத்தனையோ எடுத்து பல மக்கள் இந்த சாதி ஒழிப்பு போராடி பேசுறீங்களே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு. அங்க சிப்காட்ல பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? வன்னியர் சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் தான். இங்க பரந்தூர் விமான நிலையம் கட்ட போறேன்னு அங்க ஒரு 5000 ஏக்கர் எடுக்கிறாங்களே, அங்க பாதிக்கப்படுறது மக்கள் யாரு? வன்னியர் சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் தான். இவனுங்க புடுங்கிடுவானுங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நாங்க தான் பாதுகாப்பு, பழையர் சமூகத்துக்கு நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தலித், ஒரு மயிரும் கிடையாது. இவனுங்க பொறுக்கி பயிலுக. இவனுங்க இந்த யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பயிர்களும் பொறுக்கி பயிலுக. உண்மையாவே பறையர் சமூகத்தின் மீது அக்கறை இருக்குன்னா, பரந்தூர் விமான நிலையம் கட்டுறங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய கிராமங்களை அழிக்கிறாங்களே, அது பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள்? 50% வன்னியர்கள், 50% பறையர்கள். இதை பத்தி பேச துப்பு திராணி இருக்கு அவங்களுக்கு? இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் போட்ட பிக்சரா அவங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் நல்லா வியூஸ் போது உட்காந்துட்டு நல்லா பேசுறீங்க. பிச்சை எங்க அண்ணன் சீமான் அவர்கள் போட்ட பிச்சை, சாட்டை துரைமுருகன் போட்ட பிச்சை, அடுத்தவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து போட்டுட்டு கேவலத்திலையும் கேவலம், உச்சகட்ட கேவலத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய குடும்பம் எவ்வளவு கேவலமானதா இருக்கும் பாருங்க. உங்களுடைய வளர்ப்பு எப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வளர்த்துருக்காங்க, வளர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல, உள்ள வளர்த்து விட்டுருக்கா பாரு அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி வளர்த்து விட்டாங்க. நீங்க ஊர் மெஞ்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஏன் கொள்கைகள் குறித்து உங்களால பேச தெரியாதா? பெரியாரின் சாதனைகள் குறித்து, அண்ணன் திருமா MP இருக்காரு, அண்ணன் திருமாவின் சாதனை குறித்து எல்லாம் பேச மாட்டீங்களா? பாராளுமன்றத்துல முழங்கினார் திருமா, அதை பத்தி எல்லாம் பேச தெரியாதா உங்களுக்கு? சீமான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சீமான் என்ன உங்க சோத்துல வந்து மண்ணள்ளி போட்டாரா? நாட்டுக்காக, மக்களுக்காக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தினம்தோறும் போராடிக்கிட்டு, குரல் கொடுத்துக்கிட்டு, நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எவன் சொன்னா? எதனால பேசுறீங்க? எவ்வளவு காசு வாங்குறீங்க? அல்ப எலும்பு துண்டுக்காக பேசுறீங்க. வேற என்ன உங்களுக்கு நோக்கம் இருக்கு சொல்லுங்க? சீமான் அவர்களை விமர்சிக்கணும்னு எனக்கு இந்த நோக்கம்.
சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இத்தனை கட்சி இருக்கிறப்ப ஏன் நாம் தமிழர் அடிக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பயம். உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை பார்த்து பயந்து நீங்க என்னென்ன கதர்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனுடைய தாக்கம் தேர்தல் அரசியல்ல ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. சின்னத்தை புடுங்கினது கூட தேர்தல் அரசியல்ல ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. எங்களுக்கான ஓட்டு, எங்களுக்கான கெத்து, எங்களுக்கான பவர், எங்களுக்கான மரியாதை அப்படியே இருக்கும் எங்களுக்கு. அது இருக்க அதிகமாயிட்ட தான் போகுமோ ஒழிய, நீங்க செய்யக்கூடிய அந்த ஈனத்தனமான அரசியலுக்கு எங்களுடைய அரசியல் ஒருபோதும் பின்னடையாது. தேர்தல் அரசியல்ல முன்னோக்கி பாய்ச்சலாகத்தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனாலதானே கதறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப இருந்து நாம் தமிழரை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாதான் ஏதாவது இப்ப புடுங்க முடியும்னு யோசிக்கிறீங்க. ஒரு மயிரும் உங்களால புடுங்க முடியாது. வளர்ச்சியின் உச்சத்தில் நாம் தமிழர் கட்சி போய் நிற்கும். அண்ணன் சீமான் அவர்கள் பஞ்சாப்ல இருந்து கொண்டே இன்னைக்கு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு. அவர் ஒரிஜினலா வெளியிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்ணி போட்டது இல்ல. அவர் பேசி வெளியிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த சல்லித்தனமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. அதெல்லாம் கடந்து போங்க. 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சென்னை தலைநகர்ல கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்குது. அதுக்கு சிறப்பான முறையில நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இந்த அவதூறுகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. உங்களுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, போய் பாருங்க. அவர் சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளோ அடிச்சும் நக்கல் சேட்டை இதெல்லாம் குறையிலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கதறல் இருக்கதான் செய்யும். இது உங்க கதறணும்னு தானே நாங்க பேசுறோம். இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுவதன் மூலமாக, ட்விட்டர்ல ஃபேக் ஆடியோ பரப்புவதன் மூலமாக தேர்தல் அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேர்தல் அரசியல்ல இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போறது கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட உள்ள அதிகபட்சம் 2 நாள் ஓட்டினாங்க. அதுவும் தியேட்டர்ல பல பிரச்சனை பண்ணி அந்த படத்தை ரத்து பண்ண வச்சாச்சு. உடனே அந்த படத்தோட இயக்குனர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஆங்கிலத்துல. தமிழ்நாட்டுல ஒரு தனிநபர் சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. யாரை சொல்றாரு? அண்ணன் சீமானவர்களை தான் சொல்றாரு. பயம் எது வரைக்கும் பேசுது பாருங்க அண்ணன் சீமானோட அரசியல். பிரசாந்த் கிஷோர் அரசியல் உங்களுக்குலாம் தேர்தல் வியூகம் விகித்து கொடுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஒரு பதிவு போறாரு. சீமான் நீங்க என்ன கைது பண்ணல, வட இந்தியர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். திருப்பூர்ல அடிச்சான், வட இந்தியன் தான் அடிச்சான். இங்க ஒரு உணவகத்துல அடிக்கிறான், எல்லா இடத்துலயும் அடிப்பான். அதுக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது நீ அடிச்சா நானும் அடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரசாந்த் கிஷோர் அங்கேருந்து பதிவு போறாரு. அப்ப எந்த அளவுக்கு அரசியல், ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு களத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய தாக்கம் இருக்குன்னு பாத்துவாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க கதறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குங்க, ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, ராமதாஸ் ஐயா இருக்காரு, தேமுதிகவுடைய விஜய பிரபாகரன் இருக்காரு, எல்லாமே இருக்கு. ஆனா எதை பத்தியும் இவர்கள் விமர்சிப்பது கிடையாது. யாரை விமர்சிக்கிறாங்க? சீமான் அவர்களை. ஏன்? பயம். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லுவோம். அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கும்போதும் சாட்டை துரைமுருகன் அவர்களை பார்க்கும்போதும் இவர்களுக்கு பயமாக இருக்கிறது. அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியை பார்க்கும்போது நேருக்கு நேர் 1 to 1 விவாதம் உட்கார்ந்து அண்ணன் இடும்பாவனம் கார்த்திகிட்ட வென்றுவீங்களா? நீங்க வெல்ல முடியுமா? அவங்களால என்ன கருத்து இருக்கு உங்கள்கிட்ட? பிஜேபி திமுக எதிர்க்குது, இந்த விவாதம் வச்சுக்கலாமா? தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றிட்டோம், இந்த விவாதம் வச்சுக்கலாமா? சாதி ஒழிப்பு, திராவிடம் தான் சாதியை ஒழிச்சுது, இந்த விவாதம் வச்சுக்கலாமா? சமூக நீதியை நாங்க தான் காத்தோம், இந்த விவாதம் வச்சுக்கலாமா? எந்த கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கு? சமூக நீதி, 20 ஆண்கள் 20 பெண்களுக்கு சீட்டு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி, சமத்துவத்தை நிலைநாட்டியது நாம் தமிழர் கட்சி, சாதி ஒழிப்பு, பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்களை பார்த்து கலைஞர் கேட்டிருக்காரு. அதை வன்னியரசு அவர்கள் நியூஸ் 7ல உட்காந்துட்டு பதிவு பண்றாரு. வெக்கங்கெட்ட வீசிக்கா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டாரு கலைஞர் அப்படின்னு சொல்லி பொது ஊடகத்துல உட்காந்து பதிவு பண்ணிட்டு நீங்க அந்த கட்சி கூட கூட்டணியில இருக்காங்க. வென்றவன் தோற்றவன் இவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்தது.